ஏற்கனவே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நேத்தே உங்களுக்கு ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆகும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தேன். 5 முழு மாதிரி தேர்வுகள் ஃபுல் டெஸ்ட் தான் நாங்கள் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறோம். அதோட பிளானோட தான் நான் உங்களை மீட் பண்ற ஒரு வீடியோலும் சொல்லியிருந்தேன். ஸோ அதற்கான வீடியோ தான் இது. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2022 இந்த வருடம் நடக்கக்கூடிய ஒரு தேர்வான எஸ்ஐ எக்ஸாம் ஜூன் 25 உன்னுடைய டேட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நாள் நீ எதை அணிய போற, உன்னுடைய காக்கிய அணிய போறதுக்கான முதல் அடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த நாள் நமக்கு நெருங்கும் பொழுது அந்த நாளை நம்ம பயம் இல்லாம போய் எதிர்கொள்ளணும்னா நமக்கு தேர்வுகள் மிக முக்கியம். ஏன்னா நம்ம படிச்சதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி தேர்வுகள் கண்டிப்பா அவசியமாகப்படுகிறது. ஏன்னா நம்மள செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா டெஸ்ட் வேணும். ஏன்னா டெஸ்ட் ஒரு பிராக்டிஸே இல்லாம நம்ம போயிட்டு எக்ஸாம் எழுத முடியாது இல்ல. சோ உங்களுக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கிறது எத்தனை டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா 5 முழு மாதிரி தேர்வுகள் பிளஸ் 5 தமிழ் தகுதி தேர்வுகள். அதாவது உன்னுடைய எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் டிசைன் பண்ணிருக்கோம். சோ மார்னிங் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவேன், ஆஃப்டர்நூன் என்ன எழுத போறேன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுத போறேன். சோ 2 டைமிங்ல தான் உங்களுக்கு क्वेश्चन பேப்பரை நாங்க ரிலீஸ் பண்ண போறோம். அது எப்படி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? சோ என்னென்னலாம் வச்சிருக்கோம், எப்படிலாம் உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போகுதுன்றத ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. சோ அந்த ஜூன் 25ன்ற ஒரு தேர்வை எதிர்கொள்றதுக்கு பயப்படாம போறதுக்கு நீ எழுத போற டெஸ்ட் 5. சோ 5 முழு மாதிரி தேர்வுகள், 5 தமிழ் தகுதி தேர்வுகள். ஆக மொத்தம் நாங்க உங்களுக்கு 10 டெஸ்ட் தர போறோம். சோ என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சோ எப்படிலாம் உங்களுக்கு இருக்கும்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். உங்களுக்கு நாங்க டெஸ்ட்ல ஃபுல் டெஸ்ட் 5மே எப்ப ஷெட்யூல் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டேட் நான் கொடுத்துறேன். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் 1ல இருந்து உங்களுக்கு மொத்தம் 5 டெஸ்ட் ஆக்சுவலா ஃபுல் டெஸ்ட் 1னா அந்த ஃபுல் டெஸ்ட்ல உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆகும், மெயின் எக்ஸாமினேஷன் காலையில எழுத போற 10 to 1 அந்த எக்ஸாமும் கவர் ஆகும். பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் கவர் ஆகும். ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் கவர் ஆகும். ஓகேவா? இது உங்களுக்கு மார்னிங் நடக்க போகுது, இது உங்களுக்கு ஆஃப்டர்நூன் நடக்க போகுது. சோ ஃபுல் டெஸ்ட் 1 உங்களுக்கு எப்ப ஷெட்யூல் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 14/6/2022 வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இருந்து உங்களுக்கு தொடங்குது. சோ ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் நீ எழுத போறது 14/6/2022. சோ ஃபுல் டெஸ்ட் நம்பர் 2 நீ எப்ப எழுத போறன்னு பாத்தீங்கன்னா 16/6/2022. ஒரு நாள் கேப் விட்டுருக்கும். அடுத்தது ஃபுல் டெஸ்ட் 3 எப்ப தொடங்க போகுதுன்னு நீங்க எழுத போறீங்கன்னு பாத்தீங்கன்னா 18/6/2022. ஃபுல் டெஸ்ட் 4 நீங்க எப்ப எழுத போறீங்கன்னு பாத்தீங்கன்னா 20/6/2022. அதே மாதிரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபுல் டெஸ்ட் நம்பர் 5 நீங்க எப்ப எழுத போறீங்கன்னு பாத்தீங்கன்னா 22/6/2022. சோ இதுதான் உங்களுக்கான ஃபுல் டெஸ்ட் ஷெட்யூல். சோ 5 ஃபுல் டெஸ்ட்டுமே நீங்க இதுல தான் எழுத போறீங்க. சோ இந்த ஃபுல் டெஸ்ட்ல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இது யூடியூப்ல வர போறது கிடையாது. இந்த ஃபுல் டெஸ்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறது ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் தான் நாங்க கொடுக்க போறோம். எப்படி நீங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்ற டீடைல் நான் இப்ப சொல்றேன், நல்லா மறக்காம கவனிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு ஒரு லிங்க் வச்சிருப்போம். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உனக்கான பேசிக் டீடைல்ஸ் இப்போ உனக்கு ஒரு ஷோ ஆயிட்டு இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கான ஒரு பேஜ் ஷோ ஆயிட்டு இருக்கும். அந்த பேஜ்ல உனக்கு என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நேம் கேட்டிருக்காங்க. சோ நேமுக்கு அடுத்தது உனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. சோ மெயில் ஐடிக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய என்ரோல்மென்ட் நம்பர். அதாவது ஆல் டிக்கெட்ல உனக்கு 6 டிஜிட் என்ரோல்மென்ட் நம்பர் கொடுத்திருப்பாங்க. மறக்காம அந்த நம்பரை கரெக்ட்டா என்ரோல்மென்ட் நம்பர் மட்டும் கரெக்ட்டா கொடுங்க. ஏன்னா நீங்க 6 டிஜிட்டுக்கு மேல கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீல்ட் அக்செப்ட் பண்ணிக்காது. சோ உங்களுடைய என்ரோல்மென்ட் நம்பர், நெக்ஸ்ட் உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதுல அப்லோட் பண்ணிடுங்க. அங்க எல்லாமே நீங்க எப்படி நார்மலா ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்கும். நெக்ஸ்ட் உன்னுடைய அட்ரஸ். ஓகேவா? ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் உன்னுடைய அட்ரஸ். சோ இந்த பேசிக் டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. அதாவது உங்களுடைய நேம், மெயில் ஐடி, என்ரோல்மென்ட் நம்பர், போட்டோ, ஃபோன் நம்பர், அட்ரஸ். இத ஃபில் பண்ணிட்டு நீங்க அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணீங்கன்னா ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உனக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா உங்கள் டீடைல்ஸ் கலெக்ட் செய்யப்பட்டது, பெற்றுக்கொள்ளப்பட்டது, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்திருப்போம். இப்போ நீ டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கா, இப்போ டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்க் பிளஸ் ஒரு பாஸ்வேர்ட் உனக்கு இருக்கும். இந்த பாஸ்வேர்ட் ரேண்டமா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதாவது ஒரு பாஸ்வேர்டே சில பேருக்கு 2 பேருக்கு ரிப்பீட் ஆகலாம், இல்ல 3 பேருக்கு ரிப்பீட் ஆகலாம். ஆனா ரேண்டமா என்ன ஆயிட்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ அந்த பாஸ்வேர்ட் பிளஸ் லிங்க் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். சோ அந்த லிங்கை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த உனக்கு என்ன பாஸ்வேர்ட் வந்திருக்கோ அந்த பாஸ்வேர்டை நீ என்ட்ரி பண்ணினா உள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் டெஸ்ட் 1, ஃபுல் டெஸ்ட் 2, ஃபுல் டெஸ்ட் 3, ஃபுல் டெஸ்ட் 4, ஃபுல் டெஸ்ட் 5 क्वेश्चन பேப்பரை நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். பக்கத்துல அதுக்கான ஆன்சர் கீக்கான லிங்க்கும் இருக்கும். ஆன்சர் கீயும் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ப ஃபுல் டெஸ்ட்கான ஆன்சர் கீ, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்கான ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு பக்கத்துல காலமா நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஒண்ணுமே வரி பண்ணிக்க தேவையில்ல. போனமா டவுன்லோட் பண்ணி எழுதணுமான்னு இருக்கலாம் ஜாலியா.
நல்லபடியா. ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ், நல்லபடியா பண்ணுங்க எக்ஸாம். ஸோ மறக்காம உன்னோட பேசிக் டீடைல்ஸை ஃபில் பண்ணி என்டர் பண்ணிடு. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், உனக்கு ஒரு மெசேஜ், ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை சேவ் பண்ணி வச்சுக்கோ, பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணி முடிச்சிட்டோன்னே நீ ஆட்டோமேட்டிக்கா என்டர் பண்ணிட்டு உள்ள போயிட்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணு. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் தேங்க்ஸ். தேங்க்யூ.